ஹை பேஸ் ஒரு 12 வயசு சிறுவனை ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சு துரத்துறாங்க. அவன் சோகத்தோட காட்டுக்கு வரான். ஆனா காட்டுக்கு வந்த பிறகு அவனுக்கு ஒரு மாயஜலமான ஒரு அதிசயம் நடக்குது. என்னன்றதுதான் இந்த பாக்குறோம். டம்போட நகரத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு 12 வயசு சிறுவன் வாழ்றான். அந்த சிறுவன் ரொம்ப சோகமா உணர்றான். ஏன்னா அவன் ஒரு அனாதை. முக்கியமா பாத்தீங்கன்னா அவன் வீடு ரொம்ப சிதிலமடைஞ்சு சுவரெல்லாம் வெடிச்சு மேல கூறலாம் மழை பெஞ்சா ஒழுகுற மாதிரி பயங்கரமா இருக்கு. ஆனா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. ஏன்னா அவனுடைய தாய் தந்த பெற்றோர்கள் எல்லாம் முன்னாடி இறந்துட்டாங்க. அவன் 5 வயசா இருக்கும் போது திடீர்னு அவன் வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சது. தீப்பிடிச்சு எரிஞ்சு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. இந்த ரோபி என்ற சிறுவனை மட்டும் காப்பாத்திட்டாங்க. அந்த சிறுவனை அதிலிருந்து அந்த ஊர்க்காரங்க எல்லாமே துரதிர்ஷ்டக்காரன், இவன் தத்திரி முடிச்சவன் அப்படின்னு எல்லாருமே வெறுக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா இறந்த பிறகு அதே வீட்லயே அவன் வளர்ந்து இப்ப 12 வயசு சிறுவனா மாறுறான். அவங்க கூட சேர்ந்து எந்த ஒரு பிள்ளைகளும் விளையாட மாட்டாங்க. ஏன்னா அவன் துரதிர்ஷ்டவாளி, அவங்க கூட விளையாடக்கூடாது அப்படின்னு அவர் பெற்றோர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. மற்ற குழந்தைகளை விளையாடும் போது ஏக்கத்தோடு பார்ப்பான். ஆனாலும் இவனை விளையாட யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. முக்கியமா அவங்க அப்பா அம்மா விட்டு சென்ற ஒரு பெட்டி தான் அவனை காப்பாத்துது. அதாவது ஷூ பாலிஷ் பண்ற அந்த பெட்டியை தான் அவன் ஊர் முழுவதும் கொண்டு சென்று வீட்டுக்கு வீடு எடுத்துட்டு போயிட்டு ஷூ பாலிஷ் செய்வான். இப்படிதான் அவன் பொழப்பு நடத்துறான். அதாவது ஒரு நாளைக்கு வீட்டு விட்டு வெளியே போனா ஒரு 10 வீடு 12 வீடு மாதிரி ஷூ பாலிஷ் செஞ்சு அவனுக்கு உண்டான உணவை சேகரிச்சுட்டு வீட்டுக்கு வரான். இப்படிதான் அவன் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. வீடு மழை பெஞ்சா ஒழுகும், குளிரடிச்சா போத்தி கூட சரியான துணி இல்ல. அவனுக்கு துணி கூட கிழிஞ்சு போய் கந்தல் கந்தலா இருக்கு. இப்ப வேற வழி இல்லாம அந்த வீட்டுல ஒரு சிறிய கந்தல் துணியை வச்சு அவன் தூங்கிட்டு இருக்கான், வாழ்ந்துட்டு இருக்கான். அவனோட கந்த துணியை துவைச்சு வெளியில காயப்பட்டா கூட பக்கத்து வீட்டுக்காரங்க ரித்மி, அந்த ரித்மின்றவங்க அவனை எப்போதும் திட்டுவா. அதாவது இங்க துணி காயப்படக்கூடாது, துணி காயப்பட்டா தரித்திரி முடிச்சுக்கும், எல்லாமே கிழிந்த துணி அப்படின்னு விரட்டுறாங்க. ஆனாலும் இவன் சகிச்சுக்கிட்டு வீட்டுல காயப்பட்டா காயாது அப்படின்னு வெளியில எப்படியே கெஞ்சி வெளியில காய போடுறான். இப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கு. எல்லோரும் இவனை வெறுக்கும் போது இவன் ரொம்ப வருத்தப்பட்டு இவன் வீட்டுக்கு முன்னாடி உட்கார்றான். எப்பொழுதும் அந்த வீட்டுல உள்ள ஒரு 2-3 ஓட்டம் இருக்கும். அந்த ஓட்ட வழியா அங்க உள்ள நட்சத்திரங்களை பார்த்து அவங்க அப்பா அம்மா அங்கதான் வசிக்கிறாங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசுவான். அப்பதான் ஏன்பா இந்த ஊர்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, என்ன மட்டும் ஏன் வெறுக்கிறாங்க, நான் அப்படி என்னதான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு அவன் கேட்கறான். ஆனாலும் அவன் வருத்தப்பட்டு கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுறான். அதே போல மற்ற குழந்தைங்க இவனை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா எல்லாத்தையும் கண்ணு காணாமலும் இவன் வேலையை செய்யறான். இப்படி ஷூ பாலிஷ் ஒரு முறை செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு 4-5 பிள்ளைங்க பிஞ்சு போன கந்தல் ஷூலாம் அள்ளிட்டு வந்து இது ஷூ பாலிஷ் பண்ணு சொல்றாங்க. அதே போல பண்றான். இது விலை உயர்ந்தது, இதை இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டு ஓடுறாங்க. அவன் பெருத்த ஏமாற்றத்தோடு அவனை பார்த்துட்டே இருக்கான். இப்படி அவன் நேரா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல உள்ள பாய் அவனுடைய ஜாமான் எல்லாம் அடிச்சு நிறவப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள சிறுவர்கள் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போகுது. 2 நாள் அவனுக்கு சுத்தமா பாலிஷே கிடைக்கல. ஆனா உணவு கூட வழி இல்லாம இருக்கிறான். இப்ப அடுத்த நாள் அவன் வேலைக்கு போறான். அவன் வேலைக்கு போகும்போது 3 ஷூ பாலிஷ் வருது. அதை வச்சு கொஞ்சம் சோளமும் அரிசியும் வாங்கிட்டு வந்து சமைக்கலான்னு வீட்டுக்கு வரான். ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்காங்க. என்னன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு புரியாம அவன் நிக்கிறான். டேய் எதுக்கு திருண்ண அப்படின்னு ரித்மி கேக்குறாங்க. அம்மா நான் திருடல, நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு அவன் சொல்றான். நீதான் என் வீட்டுல உள்ள பணத்தை திருடிட்டு போய் எங்கேயோ செலவு பண்ணிட்டு இப்பதான் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேக்குறான். சத்தியமா எடுக்கல அப்படின்னு அவன் எவ்வளவு சொல்றான். இப்பதான் ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்துட்டு நீதான் திருடுன, இப்போ அவன் வீட ஃபுல்லா செக் பண்ணலாம் அப்படின்ட்டு வீட ஃபுல்லா செக் பண்றாங்க. வீட ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. வீட்டுல பணம் இல்ல. இருந்தாலும் இவன் மேல சந்தேகம் தீரவே இல்ல. ஒரு சில பேரு வீட்டை அடிச்சு நிறுவுறாங்க. இவன் ஊர்ல இருந்தா நமக்கு தான் ஆபத்து, இதுக்கு மேல இவனை ஊர்ல வச்சுக்க கூடாது அப்படின்னு இவனை மோசமான வார்த்தைகளை எல்லாரும் திட்டுறாங்க. இப்ப அவன் எவ்வளவு சொல்லி பாக்குறான், கேட்கவே இல்லை. ஆனா அவனுடைய பாக்ஸை மட்டும் கெட்டின கையில பிடிச்சிக்கிறான். இப்ப அவன் வீட்டெல்லாம் அடிச்சு நிறவிடுறாங்க. உடனடியா அந்த ஊரை விட்டு எங்கேயாவது போலாம் அப்படின்னு புறப்படுறான். அதாவது ஒரு காட்டை நோக்கி புறப்படுறான். அப்படி ரொம்ப வருத்தத்தோடு அந்த காட்டு வழியா அப்படி நடந்து போயிட்டு இருக்கான். அவன் அறியாமலே நடுக்காட்டுக்கு போயிடுறான். அங்க மிகப்பெரிய ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல ஒரு குகை மாதிரி ஒரு சந்து மாதிரி இருக்குது. அந்த மரத்துக்கு அடியில இங்க பாதுகாப்பா உறங்கலாம் அப்படின்ட்டு உட்கார்றான். ஆனா அங்க பறவைகள் சத்தமோ விலங்குகள் சத்தமோ இப்படி பயங்கரமான சத்தம்லாம் கேட்டிருக்கு. இருட்டுச்சு. பயத்தோடைய பசியோடைய அப்படியே படுத்து தூங்கிடுறான். இப்ப விடியுது. காலைல எழுந்திரிச்ச பிறகு அவனுக்கு ஏதோ சத்தம் உணர்றான். அதாவது ஏதோ ஒரு விலங்கு உருமுற மாதிரி அவன் சத்தம் வருது. உடனடியா எங்க இருந்து சத்தம் வருது அப்படின்னு அவன் சுற்றுமுற்றும் பார்த்துட்டு அந்த சத்தம் வந்த வழியா அதை நோக்கி பயணிக்கிறான். இப்ப போயிட்டே இருக்கான். இப்ப கொஞ்சம் தூரம் போறான். ஒரு பயங்கரமான பாம்பு, அதாவது அனகொண்டாவை விட மிகப்பெரிய ஒரு பாம்பு பாறைகள் எல்லாம் சரிஞ்சு அந்த பாம்பு மேல விழுந்திருக்கு. அந்த பாம்பு நவர முடியாம அப்படியே படுத்திருக்கு. அந்த பாம்பு பார்த்த பிறகு பயங்கரமா அதிர்ந்து போறான், பயந்து போறான், ஓடிலாமான்னு நினைக்கிறான். ஆனா அந்த பாம்போட கண்ணை பார்த்தா பாம்பு
பாம்பு ரொம்ப சோகமா அப்படியே படுத்திருக்கிறத பாக்குறான். இப்பதான் சரி இந்த பாம்புக்கு ஏதாவது நம்ம உதவ முடியுமா அப்படின்னு யோசிக்கிறான். இப்ப பாம்பு பக்கத்துல போனா ஏதாவது அசைவு இருக்கான்னு பாக்குறான். ஆனா அந்த பாம்பு இவனை பார்த்து பரிதாபமா அப்படியே படுத்திருக்கு. இவன் சரி இந்த பாம்புக்கு ஏதாவது உதவும் அப்படின்ட்டு அந்த கல்லெல்லாம் ஒவ்வொன்றும் எடுக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா ஒவ்வொரு கல்லும் மிகப்பெரியதா இருக்கு. இவனால நகர்த்தவே முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு நகர்த்துறான். இவன் கைகள்லாம் காயம் ஏற்படுது, ரத்தம் வழியுது. ஆனாலும் மத்திய வரலையும் ஒவ்வொரு கல்லா தள்ளி விட்டு அனைத்து கல்லுமே வெளியெடுக்கிறான். இப்ப ஒரே ஒரு கல்லு மட்டும் அந்த பாம்பு மேல இருக்கு. அப்பவும் ஏதாவது அசைவு இருக்கான்னு பாக்குறான். ஆனாலும் அந்த பாம்பு அசையாம அப்படியே படுத்திருக்கு. இந்த கல்லை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பாம்பு நம்ம கொன்றுமோ அப்படின்னு அவன் பயப்படுறான். இப்பதான் அந்த ஒரு கல் இருக்கு. அந்த ஒரு கல்லையும் இவன் பெரட்டுறான். பெரட்டிட்டு ஓரத்துக்கு ரெடி ஆகுறான். இப்ப திரும்பி பாக்குறான். ஆனா அந்த பாம்பு அப்படியே படுத்திருக்கு. இப்ப அந்த பாம்பு அந்த கற்கள்ல இருந்து விடுபட்டு நகர்ந்து வருது. இப்ப அவன் பயந்துகிட்டு ஓரத்துக்கு ரெடி ஆகுறான். ஆனாலும் இந்த பாம்பு அவனை எதுவுமே பண்ணல. இப்ப அந்த இடத்த விட்டு அவன் வேகமா திரும்புறான். இப்ப அவனுக்கு பசி மயக்கம். அவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இப்ப அவன் அந்த மரத்தடியில போயிட்டு உட்கார்றான். ஆனா அந்த பாம்பை விடுவிச்சத்துல இருந்து அவனுக்கு ஏதோ சக்தி வந்த மாதிரி அவன் ஒரு ஃபீல் பண்றான். இந்த நேரத்துல அப்படியே படுத்துங்கிறான். திடீர்னு கனவுல ஏதோ பயங்கரமான ஒரு பாம்பு அவன்கிட்ட வர மாதிரி இருக்கு. இப்ப பயந்துட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அந்த இடமே பயங்கரமான ஒரு அரண்மனை மாதிரி காட்சியளிக்குது. இதை பார்த்து உறைஞ்சு போறான். இப்பதான் அவன் விடுவிச்ச அந்த பாம்பு திடீர்னு அங்க தோணுது. தோணுன பிறகு அதிர்ச்சியில் உறைஞ்சு போறான். அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன நடக்குதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் அந்த பாம்பு பேச ஆரம்பிக்குது. நான் தான் பாம்புகளின் ராணி. இந்த காடுகளுக்கு பாதுகாவலர் நான் தான். என்ன மீறி இந்த காடுகளை எதுவுமே நடக்காது. என்னை விடுவிச்சதுக்கு உனக்கு கோடி நன்றி. அது மட்டும் இல்லாம இங்க நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு அது சொல்லுது. இவனுக்கு எதுவுமே புரியல. அந்த பாம்பு அசையாம பார்த்துட்டே இருக்கான். மேலும் அந்த பாம்பு சொல்லுது, இது ஒரு அதிசய உலகம். இந்த உலகத்துல நீ ஒரு நாள் வாழ்ந்தாவே வெளி உலகத்துல ஒரு வருஷம் வாழ்றதுக்கு சமம். அதனால இந்த நாள் போன பிறகு உடனடியா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 3 செதில்கள் மாதிரி 3 கற்களை தருது. அந்த கற்கள் பார்க்கறதுக்கு பளபளப்பா ரொம்ப அதிசயமா தெரியுது. இப்ப அந்த பாம்போட ராணி ரோபிக்கு 3 ரகசியத்தை சொல்லுது. முக்கியமா இந்த கல்லு எப்போதும் பழிவாங்க பயன்படுத்தக்கூடாது, அதே போல சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு 3 கண்டிஷனை போட்டு அந்த கல்லு அவன கொடுக்கப்படுது. அந்த கற்கள் தந்துட்டு மாயமா மறைஞ்சிருது. அடுத்த சில நிமிடங்களே பல நிலைமைக்கு அந்த இடம் திரும்புது. இவனுக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன பண்றதுன்னு கூட தெரியல. உடனடியா அந்த காட்டை விட்டு நகரத்துக்கு கிளம்புறான். இப்ப அந்த பாம்பு கொடுத்த அந்த கல்லை வித்துட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு நகை கடைக்கு போறான். நகை கடையில வியாபாரியிடம் இந்த கல்லு நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு அந்த கல்லை கொடுக்குறாங்க. அந்த கல்லை பார்த்தவங்களுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி. இதுவரை இல்லாத ஒரு அதிசய கல்லுன்னு அதிசயப்படுறாங்க. அதாவது வைரத்தை விட 10 மடங்கு விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு என்னப்பா வேணும்னு கேக்குறாங்க. எனக்கு இதை வச்சுட்டு பணம் வேணும்னு சொல்றான். அதுல ஒரு கல்லு தான் விற்கிறான். இப்ப பெட்டி நிறைய பணம் கொடுத்து உனக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப என்னோட கிராமத்துக்கு போகணும்னு சொல்றான். அவனும் கிராமத்துக்கு வரான். கிராமத்துல அவனோட வீடு எல்லாமே மத்தவங்க ஆக்கிரமிச்சு வீடு கட்டிருக்காங்க. இப்ப அவன் அந்த இடத்த விட்டு வேற புதிய இடம் வந்து வாங்குறான். வேற புதிய இடம் வாங்கி அந்த இடத்துல பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டுறான். இப்ப அங்குள்ள கிராமத்துல உள்ள மக்களுக்கு எல்லாமே பயங்கர ஒரு ஆச்சரியம். எப்படி இந்த சிறுவன் இவ்வளவு பெரிய பணக்காரனானா, இவன் ஏமாத்தி திருடிதான் இவ்வளவு பணம் இவனுக்கு வந்தது அப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிறாங்க. யாருடைய பேச்சையும் இவன் காதுல வாங்கிக்காம மிகவும் பிரம்மாண்டமான அந்த ஊர்ல இல்லாத அளவுக்கு அரண்மனை மாதிரி ஒரு வீடை கட்டுறான். அந்த வியாபாரியும் இவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல உள்ள ஏழை மக்களுக்கு எல்லாம் கொடுத்து உதவுறான். சாப்பாடு, உணவு அப்படின்னு தேவைப்பட்டதெல்லாம் இவன் செய்யறான், வாங்கி கொடுக்குறான். இதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம். இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா கொஞ்ச நாள்லயே மிகப்பெரிய பயங்கரமான புயல் மழை வருது. வெள்ளம் கரபுரண்டு ஓடுது. அந்த கிராமமே அடிச்சில்லப்படுது. இப்ப அங்க ரோபியோட வீடு மட்டும் நிமிர்ந்து நிக்குது. எதுவுமே ஆகல. மிகவும் உயரமான இடத்துல கம்பீரமா கட்டிருக்கிறான். அந்த ஊர்ல உள்ள அனைத்து வீடுமே அடிச்சல்லப்படுது. இப்ப ரோபி வீடு மட்டும்தான் இருக்கு. இப்ப எல்லோருமே குளிர் நடுக்கிறாங்க. இப்ப ரோபி அவனுடைய வீட்டுல எல்லோரும் தங்குமாறு சொல்றான். இப்ப எல்லோருமே அவன் வீட்டுல தங்கி இருக்காங்க. இப்ப அவங்க எல்லோருமே அவங்க தவற வந்து உணர்றாங்க. இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாமே ரோபியை பார்த்து வணங்கி தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. இவனும் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா கழிக்கிறான்.